எப்ஸ்டெயின் ஃபைல்ஸ் பத்தி இப்போ வரைக்கும் எல்லாரும் பேசுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, பாலியல் கடத்தலோட முக்கிய பெரும் புள்ளியே இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டெயின்னு சொல்லப்படுற இந்த மனுஷன் தான். எப்ஸ்டெயின் ஃபைல பத்தி சுருக்கமா சொல்றேன். எப்ஸ்டீன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பெர்சன் ஒரு சாதாரணமான மேக்ஸ் டீச்சரா இருந்து, அதுக்கப்புறமா ஓன் பிசினஸ் ஆரம்பிச்சு, காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு வெறியால 13 வயசுக்கும் 20 வயசுக்கும் இடைப்பட்ட மைனர் பொண்ணுங்கள கூட்டிட்டு வந்து, சாதாரணமான பதவியில இருக்கிற மேயர், லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் உட்படுத்தி, இவர் தவறான முறையில இவங்கள அனுப்பி பணம் சம்பாதிக்கிறாரு. அதுக்கப்புறமா இவரு ஒரு கிளப் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த கிளப் மூலமா பெரிய பெரிய ஆட்களோட கான்டாக்டும் இவருக்கு கிடைக்குது. நெட்வொர்க்க ரொம்ப பெருசாக்குறாரு. தனக்கான ஒரு ஐலேண்ட வாங்குறாரு. அந்த ஐலேண்டுக்கு எப்ஸ்டீன் ஐலேண்ட் அப்படின்னு பேரும் வைக்கிறாரு. இங்க பொண்ணுங்கள வச்சு பாலியல் தொழில் பண்ணதுக்கு அப்புறமா, அவங்களோட தேவையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பொண்ணுங்கள வெட்டி சமைச்சு சாப்பிட்டதாகவும் சொல்லப்படுது. ஐலேண்டுக்கு இவரு பெரிய பெரிய ஆட்கள இன்வைட் பண்றது மூலமா, அங்க இருக்கிற பொண்ணுங்கள வச்சு இவங்களுக்கு பணிவிடை பண்ணி எல்லா விதமான விஷயங்களையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா அத வீடியோவா, ஃபோட்டோஸா ஆதாரமா எடுத்து வச்சுக்கிறாரு. ஆதாரமா எடுத்து வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா, இவருக்கு ஏதாவது ஒரு வேலை ஆகணும் அப்படிங்கிற நேரத்துல, அந்த வீடியோ ஆதாரங்கள அவங்களுக்கு காட்டி மிரட்டல் விடுத்ததோட, அவங்க கிட்ட பணமும் வாங்கியிருக்காரு. செத்துப்போன எப்ஸ்டீன் பத்தியோ, அந்த ஆள் செஞ்ச கேவலமான இந்த விஷயத்த பத்தியோ பேசுறதுனால எதுவுமே மாறப் போறதில்ல. எப்ஸ்டீன் ஐலேண்டுக்கு வந்த எல்லாருக்குமே இந்த கேஸுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இங்க எதுவுமே தெரியாம போனவங்களும் நிறைய பேர் இருக்கு. அதே நேரத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட தேவைய பூர்த்தி செஞ்சுக்கிட்ட நிறைய பேர் கூட இருக்காங்க. இந்த காலத்துல எந்த ஜெண்டரா இருந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்புங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. ஸோ பேரண்டிங் ரொம்பவே முக்கியம். உங்களோட குழந்தைங்கள ரொம்பவே பாதுகாப்பா பார்த்துக்க வேண்டிய நேரம் தான் இது.